டைலரிங் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து வேஷ்டியில் எப்படி நம்ம ஒரு ஷர்ட்டை தைக்கிறது அப்படின்ற வீடியோ தான். அதை தான் நானும் இப்போ தைச்சிட்ருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி தைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிற முக்கியமான ஒரு வேலையை பற்றி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் ஷர்ட்டெல்லாம் தைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் முதல்ல வந்து நீங்கள் மிஷினை ஒரு கிளாத் எடுத்து பர்ஃபெக்டாக க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம இதை தைக்கும்போது எந்த ஒரு ஆயில் எதுவும் படாமல் டஸ்ட் எதுவும் படாமல் தைச்சி முடித்து கரெக்டாக க்ளீனாக எல்லா பீசஸும் அட்டாச் பண்ணி வைக்கும்போது நல்லா எப்படி நம்ம ஸ்டார்டிங் எடுக்கும்போது ஒயிட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி அந்த ஒயிட்டை கரெக்டாக கண்டினியூ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எதிர்படி தைச்சி முடித்தாச்சு. அதுக்கு அடுத்து ஷோல்டர் அட்டாச்மெண்ட். என்னோடய சேனலில் நிறைய வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும். இந்த ஷோல்டர் அட்டாச்மெண்ட் எல்லாம் ஒரு தனியாக வீடியோவும் இருக்குது. அதே மாதிரி காஜாப்பட்டி பட்டன் பட்டி தனியாக வீடியோவும் இருக்குது. உங்களுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் வந்து நான் அந்த எல்லா வீடியோக்களும் ஒவ்வொன்றா வந்து நான் லிங்க் பண்ணி வைக்கிறேன். அதையும் போய் பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள், ஷோல்டர் நம்ம அட்டாச் பண்ணிகிட்ருக்குறோம். பர்ஃபெக்டாக 3 பீஸையும் ஒன்றா வச்சு ஷோல்டர் அட்டாச்மெண்ட்டு பண்ணி முடிக்கணும். இந்த மாதிரி நிறைய டெய்லரிங் வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் 1 by 1 வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நீங்களும் பார்த்து பர்ஃபெக்டாக தைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டரு ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி மேல் தையலும் முடிக்க போகிறோம். இதை முடித்த உடனே இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம எப்படியும் கட் பண்ணி தனியாக எடுக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. ஒரு சைடாக கட் பண்ணி நம்ம மேல் ஷோல்டர் பீஸ் பக்கம் கொஞ்சம் பெண்டாக தான் இருக்கணும். ஏன்னா முன்னாடி நம்ம முண்டாக்கிட்ட அந்த ஷேப் வரும்போது இழுத்து பிடிக்காமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் கரெக்டாக கழித்து எடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பென் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம தைச்சி வச்சுருக்க பட்டன் பட்டியும் இந்த காஜா பட்டியும் அட்டாச் பண்ணுவோம். இப்போ நம்ம காஜா பட்டி தைச்சி தான் பார்த்தோம். இப்போ நம்ம பட்டன் பட்டியை வந்து இந்த மாதிரி சின்னதாக கீறி எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கிற அளவுக்கு வச்சு நம்ம பட்டன் பட்டி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வேலை இருந்தாலையும் பிடிச்சி செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அந்த வேலையும் சுத்தமாக இருக்கும். கரெக்டாக பாருங்கள். இப்போ பட்டன் பட்டியோட ஃபைனலாக ஸ்டிச்சிங் முடிக்கிற கண்டிஷன் வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது அட்டாச்மெண்ட்டு தான். ஷோல்டர் மேலே வச்சு நம்ம ஒவ்வொரு பீஸையும் அட்டாச் பண்ண போகிறோம். கவனமாக பாருங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். பாதியிலே போயிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல வர விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் தப்பாக தைக்கிறதுக்கு நான் வந்து எந்த பொறுப்பையும் ஏற்க முடியாது. அதனால் வீடியோக்களை வந்து நீங்கள் எப்பயுமே முழுசாக பார்க்குறதுக்கு கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம 2 பக்கம் இருக்கிற காஜா பட்டியோ பட்டன் பட்டியோ நம்ம அட்டாச் பண்ணிகிட்ருக்குறோம். இதை அட்டாச் பண்ணி முடித்த உடனே இதை அப்படியே அந்த பக்கமாக திருப்பி, இப்போ திருப்பி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி திருப்பிட்டு, அதாவது மேலே இருக்கிற நம்ம அட்டாச் பண்ணி பீஸை அப்படியே உல்ட்டாவாக திருப்பி இதுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி அந்த சைடும் ஸ்டிச் பண்ணணும். 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ள பக்கமாக வச்சு பீஸை 2 வெளியே எழுத்தணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், இதை முடித்த உடனே நான் அதை பிரிச்சிடுறேன். பிரித்து எடுத்துகிட்ட உடனே இப்போ பாருங்கள், இந்த சைடில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் மேல் தையல் போடுறதுக்கு. அதேமாதிரி ஊசி அளவு தையல் தான் போடுறோம். அப்படியே அது கண்டினியூவாக நெக் பீஸ் இருக்கு இல்லையா, அது மேலேயும் அப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த சைடு இருக்கிற ஃப்ரண்ட் பட்டன் பட்டிக்கு ஃப்ரண்ட் சைடு இருக்கிற ஸ்டிச்சிங்கும் போட்டு முடிச்சிடலாம். முடிச்சாச்சு.
ஃபைனலாக அதுக்கிட்ட கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ். எந்த ஒரு புது கஸ்டமர்கிட்ட கொடுக்குற கிளாத்லேயும் ட்ரை பண்ணாமல் நம்ம முன்னாடியே ஆரம்பத்துலேயே நம்ம வீட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட் சேலை வேட்டி இந்த மாதிரி நிறையா திங்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கஸ்டமரோட ட்ரெஸ்ஸில் தைக்கிறதுக்கு ரொம்ப பழகிட்டுக்கப்புறம் தான் பண்ணணும். அது உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா தப்பாக தைச்சிட்டோம் சரியில்லை அப்படின்னா அதுக்கான நஷ்டஈடு நம்ம தான் கட்டித்தரணும். அதையும் வந்து மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 2 சைடு கை முண்டா வந்து மடித்து அடிக்கிறோம். முண்டா அடிச்சிட்டதுக்கப்புறமா மேல் தையல் போடணும். அந்த மேல் தையல் போடும்போது நம்ம எப்படி ஆரம்பத்தில் ஸ்டிச் பண்ணி ஒரு கரெக்டான அளவு மெயின்டைன் பண்ண வரமோ அதே மாதிரி எண்டிங் முடிக்கும் போதும் அதே அளவுக்கான ஸ்டிச்சிங் அளவு வந்து மெயின்டைன் பண்ணணும். அது எப்படின்றதும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த முண்டை கட் பண்ணி எடுத்த உடனே நம்ம அளவு பார்க்கணும். அதாவது இந்த கை முண்டா அளவும் நம்மளோட ஷர்ட்டோட பாடி அளவும் ஒரே அளவாக இருக்கா பார்க்கணும். அப்படி எக்ஸ்ட்ரா இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் பாருங்கள், அது எடுத்துருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, கை முண்டாவும் இதோட இது பாடி அளவு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அது எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த மாதிரி ரொம்ப உள்ள குடஞ்சி கட் பண்ணாமல் அப்படியே இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்து ஷோல்டர் வரைக்கும் ஃபுல்லாக உள்ள கட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் ஷோல்டர் இழுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் பண்ணாமல் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த சைடு, ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், மேல் தையல் போடுறதுக்கு இப்போ நம்ம கையை அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு பாடி அளவு வந்து கொஞ்சம் அந்த முண்டா இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நம்ம லைட்டாக இழுத்த பிடிச்ச மாதிரி, ரொம்ப இழுக்கக்கூடாது, மெதுவாக அந்த சுருக்கெல்லாம் வராமல் இருக்கணும்னா அது லைட்டாக இழுத்து பிடிச்சி லைட்டாக தைக்கணும். ரொம்ப இழுக்கவும் கூடாது. அதனால தான் நம்ம கட் பண்ணும்போதே கரெக்டாக ஷார்ப்பாக பார்த்து கட் பண்ணிக்கணும்னு சொல்லுவேன். இன்றைக்கி நம்ம இந்த ஒயிட் ஷர்ட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்குறோம் வேட்டியில். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், அதையும் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.